அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய மாதம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த மாதத்தை அடைந்து இந்த மாதத்தின் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எமக்கும் அந்த வாய்ப்பை அளித்ததற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் எமக்கு கொடுத்த இந்த கண்ணியமிக்க விருந்தாளியை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வளவு கண்ணியப்படுத்தும்படி எமக்கு கட்டளையிட்டார்களோ அப்படி கண்ணியப்படுத்துவதற்கு எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, முதலாவது அடிப்படையை உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவற்றை படைப்பான். தான் படைத்ததிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவற்றை தேர்ந்தெடுப்பான். قال تعالى وربك يخلق ما يشاء ويختار. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை அல்லாஹ் படைக்கின்றான். அந்த படைப்பில் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தனக்கென்று விசேஷமாக சில தேர்ந்தெடுப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தான். இந்த உலகத்திலே மனிதர்கள் ஜின்கள் வாழ்வதற்கு ஏற்ப அல்லாஹ் இந்த பூமியை தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே பல படைப்பிடங்களை, உயிரினங்களை அல்லாஹ் படைத்தான். அதிலே மலக்குகளை விசேஷமாக தனக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே இந்த பூமியில் பல இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். அந்த இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமிக்க, சிறப்புமிக்க ஊராக, இடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே தன்னுடைய இல்லங்களாக பலவற்றை அல்லாஹ் ஆக்கினான். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்குரிய இல்லமாக பைத்துல்லாஹ், கஅபாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளை பலவாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான். அதிலே விசேஷமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மலக்குகளை தனக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல், மீகாயில், மலக்குல் மௌத், இந்த மலக்குகளை எல்லாம் அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான், ஜின்களை படைத்தான். அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். அந்த நபிமார்கள் ரசூல்மார்களிடம் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலுல் அஸ்மி மினர் ருசுல் 5 நபிமார்களை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 5 நபிமார்களை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தான். இந்த 5லும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடத்திலே மிக நெருக்கமாக 2 நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இருவரிடத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடத்திலே மிக மிக நெருக்கமாக தனக்கு விருப்பத்திற்குரிய ஒரு படைப்பாக, இந்த உலகத்திலே இந்த படைப்பை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு எந்த படைப்பையும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபிப்பதற்காக வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்திற்கும் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹபீபாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இப்படி அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு நீண்டு கொண்டே போகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கணக்கில் மாதங்களின் எண்ணிக்கை 12. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாதங்களின் கிரீடமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ரமதானிலே அல்லாஹ் பல இரவுகளை அல்லாஹ் ஆக்கினான். அதிலே விசேஷமான இரவாக லைலத்துல் கத்ரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த விசேஷமான தேர்ந்தெடுப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த படைப்பில், படைத்த படைப்பிடங்களில், படைத்த இடங்களில், மாதங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த மிக கண்ணியமான, மிக உயர்வான இதனுடைய மதிப்பை, இதனுடைய கூலிகளை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்ற கண்ணியத்திற்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் மற்ற மாதங்களை போன்று கிடையாது. இந்த ரமதானுடைய சிறப்புகளும், இந்த ரமதானிலே கடமையாக்கப்பட்ட கடமைகளும், இந்த ரமதானிலே அல்லாஹ் அருள் செய்த விதங்களும் மற்ற மாதங்களை போன்று கிடையாது. எம்மிலே பலருக்கு மற்ற மாதங்களை அடைவது போன்றுதான் இந்த ரமதானுடைய மாதத்தை அடையும் பொழுதும் உணர்வு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளங்களை பாதுகாப்பானாக, அவர்களுடைய உள்ளங்களுடைய அந்த அழுக்கை அல்லாஹ் நீக்குவானாக. மூமின்களுக்கு இந்த ரமதானுடைய மாதம் மிகப்பெரிய விருந்தாளி, ஒரு கண்ணியமிக்க விருந்தாளி, ஒரு அருள் பொருந்திய விருந்தாளி. இதை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இந்த மாதம் எப்போது வரும் என்று தங்களுடைய வருடங்களின் கணக்கை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இந்த மாதத்தை அடைந்தால் இந்த மாதத்தை முழுவதுமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய
வழிகாட்டியதற்கு ஏற்ப இந்த மாதத்துடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் கழிப்பார்கள். அவர்கள் தான் மூமின்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்திலே எம்மை ஆக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கலாம், தன்னுடைய புத்தகம் அதை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய விசேஷமான அருள் பொருந்திய இரவான லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைருன் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். நபியே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் என்ன தெரியுமா? அது 1000 மாதங்களை விட சிறந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ். 1000 மாதங்களில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுடைய கூலி இந்த ஒரு இரவிலே கிடைத்துவிடும். அவ்வளவு கண்ணியமிக்க இரவை அல்லாஹ் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வணக்க வழிபாட்டில் சிறந்த வணக்க வழிபாடாகிய நோன்பை ஷஹ்ரு ஸியாம், இந்த முழு மாதத்தையும் நோன்புடைய மாதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். நோன்புடைய சிறப்புகள் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், கொஞ்சம் கேளுங்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவன் ஒரு நாள் நோன்பு வைத்தால் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபா ஐ ஆமா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய முகத்தை எதிர்நோக்கி நோன்பை நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பிலிருந்து 70 ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ். ஷஹ்ரு ஸியாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பின் மாதமாக இதை ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்புகளை நோக்கிறார்களோ அவர்கள் முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் இந்த ரமதானுடைய இரவுகளிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் அத்தாக்கும் ரமதான், உங்களிடத்திலே இந்த ரமதானுடைய மாதம் வந்து இருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக், ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம். ரமதானுடைய அத்துணை சிறப்புகளையும் விவரிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும். ஷஹ்ருன் முபாரக், அல்லாஹ்விடத்திலே பரக்கத் பொருந்திய மாதம். ஃபரதல்லாஹு அலைக்கும் ஸியாமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்திலே உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் இந்த மாதத்திலே திறக்கப்படுகிறது. வ துகல்லகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், நரகத்தின் கதவுகள் பூட்டப்படுகிறது. வ துகல்லு ஃபீஹி மரதத்துஷ் ஷயாத்தீன், ஷைத்தானுடைய தீங்குகள் விலங்கிடப்படுகிறது. லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் கைருன் மின் அல்ஃபி ஷஹரின், இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம லஹு இல்ல ஸியாம், அல்லாஹ் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது. இல்ல ஸியாம், நோன்பை தவிர. ஹுவலி, ஏனென்றால் அது என்னுடையது. வ அன அஜ்ஸி பிஹ், நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன். புகாரியுடைய அறிவிப்பில் அஸ்ஸௌமு லி வ அன அஜ்ஸி பிஹ், நோன்பு என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். ஏன்? யதஉ ஷஹவதஹு வ அக்லஹு வ ஷுர்பஹு மின் அஜ்லி, அவனுடைய ஆசைகளை இச்சைகளை அவனுடைய பானத்தை உணவை எனக்காக அவன் விடுகின்றான். அதனால் நோன்பு என்னுடையது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். வஸ்ஸியாமு ஜுன்னஹ் ஐ விகாயா, நோன்பு ஒரு கேடயம், உங்களை இந்த உலகத்திலே மனோ இச்சையிலிருந்து பாதுகாக்கும், இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆசாபாசங்களிலிருந்து பாதுகாக்கும், இந்த உலகத்திலே உங்களுக்கு ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து பாதுகாக்கும். ஏன்? நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும். والصوم جنة إذا كان يوم صيام أحدكم
ஃபலா யர்ஃபுஸ், நோன்புடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால், நோன்புடைய நாட்களை நீங்கள் அடைந்தால், ஃபலா யர்ஃபுஸ், இதற்கு இரண்டு அர்த்தங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். யர்ஃபுஸ் என்றால் முதல் அர்த்தம் அல் ஜிமா, பெண்களோடு சேரக்கூடிய பழக்கத்தை இந்த பகல் ரமதானுடைய பகல் பொழுதுகளிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இரண்டு அல் ஃபுஹ்ஷு மினல் கௌலி வல் ஃபஅல், செயல்களிலும் வார்த்தைகளிலும் மானக்கேடான அசிங்கமான செயல்களை பயன்படுத்துவது, அதை நீங்கள் செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன் ஷாத்தமஹு அஹதுன் அவ் காத்தலஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிம், உங்களை யாராவது திட்டினால், உங்களை யாராவது அடித்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் நோன்பாளியாக இருக்கிறேன். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மது ரசூலுடைய உயிர் யாருடைய கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லகுலூஃபு ஃபமிஸ் ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி யௌமல் கியாமஹ் மின் ரீஹில் மிஸ்க். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசம் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்தது. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கேளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. அதிலே ஒரு சந்தோஷம், இதா அஃப்தர ஃபரிஹ பிஃபித்ரிஹ், காலையிலிருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம், வஇதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹ், நாளை மறுமையிலே தன்னுடைய ரப்பை அவன் சந்திக்கும் பொழுது, தன்னுடைய ரப்பை அவன் பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம். லா இலாஹ இல்லல்லாஹ். உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம், ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம், ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம். இதைவிட கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது அவனுடைய இரண்டு கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ, யாரை அல்லாஹ் அக்பர் என்று அழைத்தானோ, யாரை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பரிசுத்தப்படுத்தினானோ அந்த ரப்பை இரண்டு கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமதானுடைய மாதம் அவனுக்கு கொடுக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கானத் அவ்வலு லைலத்தின் மின் ரமதான் சுஃபிதத் ஷயாத்தீன் வ குல்லிகத் அபுவாபுன் நார், ரமதானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தின் கதவை அடைக்கிறான். ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன், அதனுடைய வாசல் ரமதான் முடியும் வரை திறக்கப்படாது. வ ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னஹ், சொர்க்கத்துடைய கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான். ஃபலம் யுக்லக் மின்ஹா பாபுன், அதனுடைய வாசல் எதுவும் அடைக்கப்படாது. வ நாதா முனாதின், அழைப்பவர் அழைப்பார், ஒரு அழைப்பாளர் அழைப்பார், யா பாகியல் கைர், நன்மையை விரையக்கூடியவர்களே, நன்மையை விரைந்து செய்யக்கூடியவர்களே, அக்பில் அக்பில், முன்னேறுங்கள், விரைந்து செல்லுங்கள், முன்னேறி வாருங்கள். தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே, அல்லாஹ்வை அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலே தங்களுடைய நாவுகளை நனைப்பவர்களே, அல்லாஹ்விடத்திலே அழுது உங்களுடைய தேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே, அக்பில், முன்னேறுங்கள், இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள், இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள், இன்னும் திக்ர்களை அதிகப்படுத்துங்கள், இன்னும் குர்ஆனுடைய திலாவத்தை அதிகப்படுத்துங்கள். அக்பில், முன்னேறுங்கள். வயா பாகிய ஷர், தீமையிலே விரையக்கூடியவர்களே, அக்ஸர், மிகப்பெரிய மாதம், கண்ணியத்துக்குரிய மாதம், அருள் பொருந்திய மாதம், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம், லைலத்துல் கத்ருடைய இரவிலே. இவ்வளவு கண்ணியமிக்க மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து குறைத்துக் கொள்ளுங்கள். அக்ஸர், தொழுகைகளை விடுபவர்களே, தொழுகையிலே அலட்சியமானவர்களே, ஜமாஅத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுபவர்களே, குர்ஆனுடைய திலாவத்தை அலட்சியப்படுத்தியவர்களே, குர்ஆனை மனனம் செய்வதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை விலக்கி வாழ்ந்தவர்களே, திக்ரை செய்யாமல் தங்களுடைய நாவுகளை காய வைத்தவர்களே, உள்ளத்தை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே, அக்ஸர், உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள், நன்மையில் விரையுங்கள். ஏன்? வலில்லாஹி உதகாஉ மினன் நார், அல்லாஹ்விடத்திலே நரகத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். வதாலிக ஃபீ குல்லி லைலா, ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த 29 அல்லது 30 இரவுகளில் ஒரு இரவில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், வெற்றி வெற்றி. அதற்கு பிறகு தோல்வி கிடையாது, அதற்கு பிறகு கேவலம் கிடையாது, அதற்கு பிறகு இந்த உலகத்திலே இழிவு கிடையாது. வெற்றி தேடுங்கள்,
தேடுங்கள். ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் விடுதலை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாக்கியத்தை நமக்கு அளிப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனும் யஸ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமah. நாளை மறுமையிலே குர்ஆனும் ரமதானும் நோன்பும் அவனுக்கு சாட்சி கூறும், அவனுக்கு பரிந்துரை செய்யும். அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் கூறும், யா அல்லாஹ், இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான், யா அல்லாஹ், இவனுடைய தூக்கத்திலிருந்து தடுத்துக் கொண்டு இந்த குர்ஆனை ஓதினான், என்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள், பரிந்துரையை ஏற்றுக்கொள். ரமதான் கூறும், நோன்பு கூறும், யா அல்லாஹ், இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான், தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டான், என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்